மொபைல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க, மொபைல் நிறைய பேர் வாங்குவீங்க. ஆனால் வருஷம் வந்து இயர் எண்டிங்கில் எந்த ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, எந்த ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கடைசியாக நான் ஒரு 2 வருஷம் பார்க்கும்போது விவோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. இந்த டைமு விவோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருக்குது. அப்படி விவோ ஃபோன் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னா 9.7 மில்லியன் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. 20% வந்து ஷேர் ஆயிருக்கு. செகண்ட் பிளேஸில் வந்து சாம்சங் இருக்குது, 6.8 மில்லியன் சேல்ஸ் ஆயிருக்கு, 14% வந்து ஷேர் ஆயிருக்கு. தேர்டு பிளேஸில் வந்து ஓப்போ இருக்குது. ஓப்போ வந்து 6.5 மில்லியன். உங்களுக்கு ஓப்போக்கும் சாம்சங்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் விட்டால் ஓப்போ செகண்ட் பிளேஸை பிடிச்சிருப்பாங்க. 13% வந்து ஷேர் ஆயிருக்கு. ஃபோர்த்து பிளேஸில் வந்து ஷவுமி ரெட்மி இருக்குது. அதில் வந்து 6.5 மில்லியன் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு, 13% வந்து ஷேர் ஆயிருக்கு. ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து ஐஃபோன் ஆப்பிள். சரிங்களா, 4.9 மில்லியன் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து 10% வந்து ஷேர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதர்ஸ்ன்னு போட்டு 14 மில்லியன் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. அதர்ஸ்னா எல்லா ஃபோனும் சேர்ந்து, இந்த 4 ஃபோனை தவிர ஐக்யூ, ஒன் பிளஸ், போக்கோ, ஐட்டலு, ரியல்மி, மற்ற எல்லா ஃபோனும் 14 மில்லியன் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா, 28% வந்து ஷேர் ஆயிருக்கு. அப்படின்னா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து மோட்டோவும் இல்லை, ஒன் பிளஸும் இல்லை டாப் 4ல. எப்பவுமே வந்து எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து விவோ தான் அதிகமாக வாங்குவோம். என் கடைன்னு எடுத்துக்கிட்டா கூட வந்து விவோ தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதனால் வந்து இந்தியாலையும் மொத்தம் டோட்டல் இந்தியாலையும் விவோ தான் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனால் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து சாம்சங் இருக்குது. சாம்சங் வந்து எங்கள் ஊரில் அதிகமாக இப்போ சேல்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து விவோ, ஓப்போ தான் அதிகமாக கஸ்டமர் வாங்குறாங்க. அதை விட்டால் மோட்டோ வாங்குறாங்க. ஆனால் எப்படி வந்து சாம்சங் செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு தெரில. ஓவரால் இந்தியாவில் வந்து சாம்சங் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது சேல்ஸில். தேர்டு பிளேஸில் ஓப்போ இருக்குது. ஓப்போ எங்கள் ஊர்லேயும் வந்து விவோக்கு அப்புறம் ஓப்போ தான் வாங்குவாங்க. ஒன்று விவோ வாங்குவாங்க, இல்லாட்டி மோட்டோ இல்லாட்டி ஓப்போ. ஆனால் ஓப்போவும் கரெக்டாக தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனால் வந்து ஃபோர்த்து பிளேஸில் வந்து ஷவுமி ரெட்மின்னு சொல்கிறாங்க. நான் ஷவுமி ரெட்மி வந்து கஸ்டமரே மறந்துட்டாங்க. இப்போ ஷவுமி ரெட்மி மேலே எந்த கஸ்டமருக்கும் ஈடுபாடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் ஆனாலும் அது வாங்குறதுக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா ரெட்மி, ஷவுமி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது கம்ப்ளைண்ட் வருது, போர்டு இஷ்யூ வருது. போக்கோ மாதிரி தான் இப்போ ரெட்மி ஆகிக்கிட்டே வருது. அது கேமரா குவாலிட்டி எப்படின்னு தெரியல, ஆனால் ஃபோன் விரும்புறது கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்குறது கிடையாது. அதுக்கப்புறம் ஐஃபோன் காசு உள்ளவங்க தான் வாங்குவாங்க. ஆனால் இவ்வளோ ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஐஃபோன் சேல்ஸ் ஆயிருக்குன்ட்டு இதை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா காசு உள்ளவங்களால தான் ஐஃபோன் வாங்க முடியும். ஐஃபோன் ரேட்டே வந்து 40, 50, 60 இருக்கும். ஆனால் அதுவே உங்களுக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. சரி, எப்படி பார்த்தாலும் இந்த டைம் வந்து விவோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, விவோ தான் வந்து இந்தியாவில் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு.